Hello, hi boys and girls. Welcome to our YouTube channel, The Cat Bespoke. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், வாட் இஸ் செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல வந்து நம்ம கவர் பண்ண போறோம் இந்த மெட்டீரியல் செலெக்ஷன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். இப்போ ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு ஒரு மெட்டீரியல் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க, ஒரு ஹைட் ஒரு 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு நான் பிளாஸ்டிக் மெட்டீரியல் சைடில் போடுறேன் அப்படின்னா என்க்ளோஷருக்காக. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ பிளாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு 300 to 400 டிகிரி செல்சியஸ் தான் உங்களுக்கு என்னன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து விஸ்டாண்ட் ஆகும். இப்போ 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இடத்துல போய் நான் பிளாஸ்டிக் போடனா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து ராங். ஸோ ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த மெட்டீரியல் செலக்ஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் சூசிங் த மெட்டீரியல் பெஸ்ட் suited டு அச்சீவ் தி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் given அப்ளிகேஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு லோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மெட்டீரியல் நீங்கள் போய் போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இஸ் நோ யூசஸ். அதே மாதிரி ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த இடத்துல என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆட் ஆகுது, என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த இடத்துல இருக்கு, ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்காக இது மேட்ச் ஆகுமா அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணால் லைக் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எல்லாமே என்னென்னா கன்சிடர் பண்ணும் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இன்னொன்று மெயின் திங், ஸோ அந்த காஸ்ட். ஓகே, காஸ்ட் நம்ம லேட்டராக பற்றி பேசுவோம். அது வந்து செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் இஸ் த ஸ்டெப் in the process of designing any physical object should not affect the application. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க டிசைன் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு காரே இருக்கு அப்படின்னா இந்த கார் போயிட்டு அந்த இப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க, பிஐடபிள்யூன்னு சொல்லுவாங்க, பாடி இன் வெயிட். ஸோ இந்த கார் போயிட்டு ஜஸ்ட் உங்க ஒரு கிராஷ் ஆகுதுன்னு அப்படின்னா அந்த பிசிக்கல் ஒரு கம்மியான ஃபோர்ஸ்ல ஹிட் ஆகும் போதே உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் இஸ் ராங். ஸோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியலில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், இப்போ ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இது எப்படி இந்த ஃபோர்ஸ்க்கு விஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் நீங்கள் எதை வச்சு டிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா வீல்டு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரெண்டு கன்செப்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு மெட்டீரியலோட வெயிட்டை நான் வச்சு நான் கால்குலேட் பண்ணுவேன். இது ஒரு இந்த மெட்டீரியலுக்கு வெயிட் எதை வச்சு நான் எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நான் டிட்டர்மைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. ஒரு டென்சிட்டி வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த மெட்டீரியலை வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். டென்சிட்டி ஒரு ஃபார்ம் வந்து மாஸ் பை வால்யூம். ஓகே, ஒரு மெட்டீரியலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென்சிட்டி இருக்கும். இப்போ ஸ்டீலுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா 7.86 சொல்லுவாங்க கேஜி பர் mm3. அதே மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு டென்சிட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா வீல்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி why importance of selection of material. The main goal of material selection is to increase the strength of material of product and minimize the cost while meeting the product performance goal. ஒரு மெட்டீரியல் நீங்க செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பரான மெட்டீரியல், இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த லோட் ஆட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகுமா அப்படின்னு கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி நீங்கள் அந்த மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி மினிமம் காஸ்ட்ல இருக்கா, அந்த மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி இருக்கா, அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ஈவன் இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த கார் இருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் கோடிங்ஸ் இருக்கு பாருங்க, எல்லோ கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர். இப்போ எல்லோ கலர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ரியல் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் உங்களுக்கு அலுமினியம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அலுமினியம். ப்ளூ கலர்ல பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
லைக் அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் சேனல்ஸ் ஆர் ஐ செக்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக கீழே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு அந்த ரிப் செக்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த் இந்த கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த்துக்காக உங்களுக்கு ப்ரொஃபைல் செக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா உங்களுக்கு அதிக லோட் வந்து இங்கே விஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ரியர் சைட் பார்த்தீங்கன்னா ஷீட்டு ஜஸ்ட் ஸ்டீல் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம். ஸோ இந்த மாதிரி எதுக்காகனா ஸோ ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரொஃபைல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஷீட்டில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காஸ்ட் வைஸும் பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த மெட்டீரியல் வந்து விஸ்டாண்ட் ஆகுமா, ஸ்ட்ரென்த்துக்காக இன்க்ரீஸ் ஆகுமா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணணும். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் 4 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மெட்டல், பாலிமர், சிராமிக்ஸ் அண்ட் காம்போசிட். இப்போ மெட்டலில் எடுத்தீங்க அப்படின்னா 2 டைப். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ். ஓகே, அடுத்து மெட்டல் இஸ் த குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஒரு மெட்டல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஜஸ்ட் இட் இஸ் த குட் கண்டக்டிவ் எலிமெண்ட். ஓகே, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ்னு 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாலிமர் எடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ்: தெர்மோசெட், தெர்மோபிளாஸ்டிக் அண்ட் எலக்ட்ரோமெட்ரிக் அண்ட் சிந்தட்டிக். ஈவன் ஃபைபர்ஸ் ஆல்சோ உங்களுக்கு என்ன அப்படின்னா பாலிமர்ல தான் வரும். Polymer is the substance of material consisting of very large molecular and or macromolecular. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிமர்ல எடுத்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் த பாலிமர் தெர்மோசெட்ல தான் வரும். தெர்மோபிளாஸ்டிக்ஸ்ல தான் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இப்போ டே டு த லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரக்காக உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எங்க மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்னன்னா உங்களுக்கு பாலிமர் மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரோமெட்ரிக் எடுத்தீங்க அப்படின்னா ரப்பர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோமெட்ரிக்ல தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிராமிக்ஸ்ல எடுத்தீங்கன்னா கிளாஸஸ், கிளே ப்ராடக்ட், சிமெண்ட், அப்ரெசிவ், ரீஃபேக்டரிஸ் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சிராமிக்ஸ். ஓகே, சிராமிக்ஸ் என்ன டேக்கிங் மிக்சர் ஆஃப் கிளே அண்ட் எர்த்தன் எலிமெண்ட் பவுடர் வாட்டர் அண்ட் ஷேப்பிங் தெம் இன்டு டிசைர்ட் ஃபார்ம். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ ஈவன் நீங்க நிறைய படத்துல பார்த்துருக்கீங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா, ஒரு வீல் மாதிரி இருக்கும். அந்த வீல்ல வந்து உங்களுக்கு என்னன்னா மண் வச்சிருப்பாங்க. மண் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை சுத்திட்டே இருப்பாங்க. அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அழகா நீட்டா கொண்டு வருவாங்க. இப்போ பானையில எடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சிராமிக்ஸ் தான். கிளாஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ற நீங்க விண்டோ கிளாஸஸ் இருக்கும், அதுவும் டைப் ஆஃப் சிராமிக்ஸ். மண்ணில் தான் செய்வாங்க. அதுவும் மிக்சர் ஆஃப் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் மட். அதே மாதிரி சிமெண்ட், அப்ரெசிவ், ஸ்கல்ஸ், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஈவன் ஸ்டோன் எடுத்தாலும் அது சிராமிக்ஸ் மெட்டீரியல் தான். ஓகே, இப்போ இந்த சிராமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டே டு த லைஃப் இப்போ ஈவன் காமனாக நம்ம டே டு த லைஃப் நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் சிராமிக்ஸ் மெட்டீரியல். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் எடுத்தீங்க அப்படின்னா லேமினா, ஃபைபர், பார்ட்டிகல், ஃபிளேக் அண்ட் ஃபில்ட். இப்போ இந்த அட்வான்ஸ் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே காம்போசிட் மெட்டீரியலுக்கு தான் நம்ம என்னன்னா தேடி போயிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஈக்குவல் டு மெட்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் லெஸ் வெயிட். அதுக்காக தான் என்னென்னா காம்போசிட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ ஈவன் ஏர்கிராஃப்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு காம்போசிட் மெட்டீரியல்ஸ் தான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காம்போசிட் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் 2 மெட்டீரியல் வித் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்ன அப்படின்னா காம்போசிட் மெட்டீரியல்ஸ். ஓகே, இதுதான் என்னன்னா நம்ம மேஜரா டே டு த லைஃப் யூஸ் பண்ற 4 மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா மெட்டல், பாலிமர், சிராமிக் அண்ட் காம்போசிட். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இன்ஜினியரிங் கிளாசிஃபிகேஷன் லிட்டில் பிட் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இன்ஜினியரிங் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா மெட்டாலிக் மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டாலிக் மெட்டீரியல். மெட்டாலிக் மெட்டீரியல்னா ரிலேட்டட் டு பியூர்லி மெட்டல்ஸ். நான் மெட்டல் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மெட்டல் ஐட்டம்ஸ். அதான் அதில் நேம்லேயே இருக்கு மெட்டல் அண்ட் நான் மெட்டல் மெட்டீரியல்ஸ். இப்போ நான் மெட்டல் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ்னு உங்களுக்கு 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு. ஃபெரஸ் மெட்டீரியல் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் தி அயன். நான் ஃபெரஸ் மெட்டீரியல் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் நோ அயன். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ். இப்போ இந்த ஃபெரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் அயான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெரஸ் மெட்டீரியலில் வரும். அதே நான் ஃபெரஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா
pure materials like aluminum, copper, magnesium, zinc, lead, nickels இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நான் ஃபெரஸ் மெட்டீரியல். ஆர்கானிக் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக் ஐட்டம்ஸ். நான் மெட்டாலிக்ல ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்னு ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியல். இப்போ ஆர்கானிக் எடுத்தீங்கன்னா பிளாஸ்டிக், வுட், பேப்பர், ரப்பர், லெதர், பெட்ரோலியம்ஸ் இதெல்லாம் எடுத்தா நமக்கு ஆர்கானிக்ஸ் ரிலேட்டட் மெட்டீரியல். ஆர்கானிக்ஸ்னா மினரல், சிமெண்ட், கிளாஸ், சிராமிக்ஸ், கிராஃபைட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஈவன் நீங்கள் என்ன மெட்டீரியல் எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளேட் இருக்கு, அந்த பிளேட்ல வந்து நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளேட் நீங்க அப்ளை பண்ணிட்டு இந்த லோடை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் ரிட்டர்ன் ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். சரிங்களா, அதுதான் என்ன அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. அதான் இங்க சொல்றாங்க when metal are placed under the small load or stress they deform. இப்போ நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த மெட்டீரியல் வந்து டிஃபார்ம் ஆகும். ஓகே, when applied load or removed, நான் அப்ளை பண்ண லோடு வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எடுத்துட்டு அந்த பிளேட்ல இருந்து நான் அந்த ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷன் இருந்துச்சுனோ அதே பொசிஷனுக்கு உங்களுக்கு என்ன வந்துடும். அதான் ஒரிஜினல் ஷேப் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எலாஸ்டிசிட்டி. இப்போ மெட்டல் எடுத்தால் உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்குமானா இருக்கும். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, டிஃப்ரெண்ட் அதுக்குன்னு ஒரு கன்சிடரேஷன்ஸ் இருக்கு. அது வரைக்கும் தான் உங்களுக்கு என்னென்ன எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ரப்பர்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிக் deformation is the availability of solid material to undergo permanent deformation, non-reversible change of shape in response to applied forces. இப்போ நீங்க ஒரு பிளேட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பிளேட் இருக்கு, வைஸ் இருக்கு, இந்த வைஸ்ல வந்து பிளேட் வந்து அப்ளை பண்றீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க அப்ளை பண்ணும் போது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்து ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி. ஸோ நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பிளேட் இருக்கு அப்படின்னா, இந்த வைஸ்ல பிளேட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இட்ஸ் நாட் ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ஷேப். எலாஸ்டிசிட்டிலாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா மெட்டீரியல் வந்து ஒரிஜினல் ஷேப்புக்கு வரும். பட் பிளாஸ்டிசிட்டில உங்களுக்கு ஒன்ஸ் பெண்ட் ஆச்சு அப்படின்னா அது அப்படியே பெண்ட் ஆயிடும், இது வந்து ரிட்டர்ன் ஆகாது. அதான் சொல்றாங்க சாலிட் மெட்டீரியல் டு அண்டர்கோ பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். இது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஜஸ்ட் நீங்க பெண்ட் பண்றீங்கன்னா பெண்ட் ஆயிரும். உங்களுக்கு என்னன்னா இட்ஸ் நாட் ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ஷேப், இட்ஸ் நாட் ரிவர்சிபிள் சேஞ்ச் ஆஃப் ஷேப். ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பிளாஸ்டிசிட்டில வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டக்டிலிட்டி. டக்டிலிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் மேக்கிங் ஆஃப் கோல்டு ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ டக்டிலிட்டினா என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டே எடுத்துக்கோங்க. கோல்டை நீங்கள் ஹீட் பண்ணிட்டு அந்த மெட்டீரியலில் ஜஸ்ட் நீங்கள் டென்சில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டென்சில்னா ஜஸ்ட் நீங்கள் டூ ஆப்போசிட் டைரக்ஷன்ல புல் பண்ணுறது. புல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் ட்ரான் இன்டு தின் ஒயர். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு டக்டிலிட்டி. ஸோ இந்த டக்டிலிட்டில பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்ஸ் லைக் அலுமினியம், காப்பர், கோல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்டிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஷேப் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்னஸ் அப்படின்னா த அபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு டிஃபார்ம் பிளாஸ்டிக்கலி அண்ட் அப்சார்ப் எனர்ஜி இன் ப்ராசஸ் ஆஃப் பிஃபோர் ஃபெயிலியர். இப்போ டச்னஸ் அப்படின்னா ஒரு பிளேட் இந்த வைஸ்ல இருக்கு, ஜஸ்ட் நீங்க ஹேமர் வச்சு நீங்க பீட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த நீங்க ஹிட் பண்ணும் போது அது வந்து உங்களுக்கு பிரேக் ஆக கூடாது. ஸோ உங்களுக்கு என்னன்னா அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் ஆகணும். அதுதான் என்ன அப்படின்னா டச்னஸ். ஸோ டச்னஸ் இஸ் தி அபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு வித்ஸ்டாண்ட் இம்பேக்ட். ஃபார் ஒரு சடன் ஃபோர்ஸை வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மெட்டீரியல் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும்.
அதுதான் என்னன்னா உங்களுக்கு டஸ்னஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மாலபிலிட்டி. மாலபிலிட்டி அப்படின்னா is the process of the material by which can beaten to form in its thin sheet. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் மாலபிலிட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டீல், கோல்டு, காப்பர், அலுமினியம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாலபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மாலபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு ராட் எடுத்துட்டு நீங்க 2 ரோலருக்கு நடுவில் நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் ட்ரான் இன்டு தின் ஷீட். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தின் ஷீட்டாக போகும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மாலபிலிட்டி. டக்டிலிட்டிக்கும் மாலபிலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு ராடை ஹீட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ட்ரான் இன்டு தின் ஒயர் வந்துச்சுன்னா அது வந்து மாலபிலிட்டி, அது வந்து டக்டிலிட்டி. மாலபிலிட்டி அப்படின்னா 2 ரோலருக்கு நடுவில் ஒரு ராடு விடும் போது அது ட்ரான் இன்டு தின் ஷீட்டாக போச்சு அப்படின்னா அது வந்து மாலபிலிட்டி. ஸோ இதுதான் என்ன உங்களுக்குன்னா டக்டிலிட்டி அண்ட் மாலபிலிட்டி. அடுத்து ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா the resistance of metal to elastic deformation is called stiffness of material. The stiffness related how component bend under the load while still returning to its original shape once load is removed. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா தம்பிள்ஸே அவங்க என்ன அப்படின்னா ஒருத்தங்க லிஃப்ட் பண்ணும் போது அந்த ராட் மேக்ஸிமம் எவ்வளோ பெண்ட் ஆகுது, அந்த எலாஸ்டிக் அந்த எலாஸ்டிக் வந்து எவ்வளோ வித்ஸ்டாண்ட் ஆகுது, எவ்வளோ டிஃபார்மேஷன் வரைக்கும் எலாஸ்டிக்சிட்டியா இல்லாம எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்டிஃப்னஸ் ஆகி நிற்குது அப்படின்னு பார்க்கறது தான் ஸ்டிஃப்னஸ். ஸோ இதுதான் என்னன்னா ஸ்டிஃப்னஸ். அது பார்த்தீங்கன்னா பிரிட்டில்னஸ். ஸோ பிரிட்டில்னஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கிற கிளாஸ், ஐஸ் கியூப் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். The brittleness, the property of metal which state that they do not deform under the load but suddenly break. இப்போ நீங்கள் ஒரு ஐஸ் கியூபே எடுத்துக்கோங்க. ஐஸ் கியூப்ல வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்னன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்னன்னா வித்ஸ்டாண்ட் ஆகும். பட் அது சடனாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எலாஸ்டிக்சிட்டியோ பிளாஸ்டிக்சிட்டியோ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த பிரிட்டில் மெட்டீரியல் சடனாக உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பிரேக் ஆயிரும். அதுதான் என்ன அப்படின்னா பிரிட்டில்னஸ். இப்போ ஐஸ் கியூப்ஸ் அண்ட் கிளாஸஸ் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னா பிரிட்டில் மெட்டீரியல் தான் சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி பிரிட்டில் மெட்டீரியலில் உங்களுக்கு டென்சில் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அண்ட் டென்சில் ஃபோர்ஸ் 2 ஃபோர்ஸ் இருக்கு. கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து நல்லா விஸ்டாண்ட் ஆகும் கம்பேர் டு டென்சில் ஃபோர்ஸ். டென்சில் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து பிரிட்டில்னஸ் வந்து இட் வித்ஸ்டாண்ட்ஸ் மோர். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸ். Metal hardness is the characteristic that determines the surface wear, abrasive resistance, the ability of metal to resist undenting from impact is related to hardness as well as material ductility. இப்போ ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் இருக்கீங்க, காரில் வந்து ஜஸ்ட் நீங்கள் மேலேருந்து ஒரு கல்லை போகிறீங்க, டேஷ் ஐ மீன் அந்த இன்ஜின் ஃப்ரண்ட் சைட் ஒரு கல் போடுறீங்க. ஸோ அந்த கல் போடும்போது உங்களுக்கு என்னன்னா அந்த எந்த டென்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த டென்ட் அது வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சு, டென்ட் இல்லாமல் உங்களுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சுன்னா அதுதான் என்ன உங்களுக்கு ஹார்ட்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைமண்ட் வந்து டைமண்ட் வச்சு எதால யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் வச்சு தான் நம்ம கட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டைமண்ட் இப்போ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வச்சு நீங்கள் கட் பண்ணணும்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங்ஸ் மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டு டிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைமண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இது பண்ணால் டைமண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டஸ்ட் மெட்டீரியல். ஸோ அதை உங்களுக்கு ஹார்ட்னஸ் வந்து ஹார்ட்னஸில் ரொம்ப ஜாஸ்தியான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் கார்பைட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா டங்ஸ்டன் கார்பைட் சொல்லலாம், அப்புறம் கிராஃபைட் சொல்லுவாங்க. ஸோ டங்ஸ்டன்ல பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரில் பிட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டங்ஸ்டன் வந்து கார்பைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மெட்டீரியல் ட்ரில் பண்ணும்போது அந்த மெட்டலோட ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டங்ஸ்டன் கார்பைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட்னஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்ல. இதுதான் உங்களுக்கு என்னன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்
இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஐட்டம் ஒரு மெட்டீரியல்ல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன் செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் இன்ஜினியரிங் பர்பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பின் ஏதாச்சும் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு பின் ஏதாச்சும் இருக்கு சம்திங் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க உங்கள் ப்ராஜெக்ட்காக. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகுது. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் நீங்கள் எடுத்தாலே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அது டீட்டெயிலாக நான் வரேன். டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். டென்சில் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வேர் அண்ட் டேர் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் கேம் எடுத்துக்கோங்க. இன்ஜினில் வந்து உங்களுக்கு என்னென்னா கேம் இருக்குது. அந்த கேம் உங்களுக்கு என்னென்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்ஃபேஸ் டு கான்டாக்ட் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கண்டிப்பாக வியர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த வியர் நான் வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிற மெட்டீரியல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் இப்போ ஒரு காப்பர் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏதாச்சும் பாஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து மெட்டல் இஸ் குட் கண்டக்டிவ் டிவைஸ். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஈஸியாக பாஸ் பண்ணும். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணும். பர்டிகுலர் எந்த சரௌண்டிங்லையும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா ப்ராப்பராக எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன்ஸ் பண்ணும். ஸோ ஃபார் லைக் ரப்பர் பாலிமர் மெட்டீரியல் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா தெர்மல் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஹீட் வந்து இன்னொரு ஹீட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ஹீட்டை வந்து எப்படி நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் கூலிங் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கோங்க. அதை யூனிஃபார்மாக டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு என்னென்னா ஹோல்ஸ் இருக்கும், பேசேஜ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து பாஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த கேசஸ்க்கு நீங்கள் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஒரு பிளேட்டுக்கு ஒரு ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கிராஜுவலாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 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 பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா கிராஜுவலாக மெட்டீரியல் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து மெட்டல். அது இன் பிட்வீனில் நீங்கள் வந்து ஒரு வுட்டு இல்லை ஒரு சிராமிக்ஸ் மெட்டீரியலோ நீங்கள் ஏதாச்சும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட் மெட்டீரியல் சிராமிக்ஸ் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அது இந்த இடத்துல போய் நான் பாலிமர் வச்சு அப்படின்னா மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பாலிமர் மெட்டீரியலுக்கு வந்து வித்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பர் கன்சிடரேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதோட அபிலிட்டி, காஸ்ட் அண்ட் குரோஷன்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல துரு பிடிக்குமா பிடிக்காதா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்காக ஒரு மிஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நான் கொராஷன்ஸ் இருக்கிற இப்போ போயிட்டு எஸ்எஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. அதே எம்எஸ் மைல் ஸ்டில்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் துரு பிடிச்சிடும். அந்த இடத்துல போயிட்டு நான் மைல் ஸ்டில் போட முடியாது. அந்த இடத்துல துரு பிடிக்காத மெட்டீரியல்னா எஸ்எஸ். ஸோ எஸ்எஸ் ஆன மெட்டீரியல்னா நான் என்ன பண்ண முடியும்னா ஃபுட் ப்ராசஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணும். அந்த எஸ்எஸ்ல எடுத்தீங்கன்னா நிறைய கிரேட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 316, 304 இந்த மாதிரி நிறைய கிரேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் போயிட்டு எஸ்எஸ்ல யூஸ் பண்ணி ஆகணும். காஸ்ட் கம்மியாக இருக்குது அதனால நான் மைல் ஸ்டில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ராங் மெத்தட். ஸோ whenever you going to select a material you should be aware about the principle. இந்த ப்ராடக்ட் நம்ம எதுக்காக டிசைன் பண்ணுறோம், எந்த அப்ளிகேஷனுக்காக டிசைன் பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் லோட். இப்போ மெக்கானிக்கல் ஒரு ஃபோர்ஸஸ் இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் என்னென்ன ஃபோர்ஸில் ஆட் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிளுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஷெல்ஃப் வெயிட் ஆஃப் இப்போ ஒரு மிஷின் எடுத்தீங்க அப்படின்னா மிஷினில் வந்து பேஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எந்திரிச்சு வாக் பண்ணி போகணும். ஸோ அந்த ஷெல்ஃப் வெயிட்டை வந்து அந்த என்னன்னா அந்த மிஷின்காக வெயிட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிலிவர் பீம் மாதிரி சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த கேண்டிலிவர் பீமே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா வித்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னன்னா லோடு நம்ம வைக்கும் போது அது வித்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஹிக்கிள்ஸில் வந்து நீங்கள் ப்ரொப்பலர் ஷாஃப்டில் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு எனர்ஜியை வந்து ஒரு பவரை வந்து இன்னொரு பவருக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி விடும். லைக் கியர்ஸ் அண்ட் ப்ரொப்பலர் ஷாஃப்ட்
இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஐட்டம்ஸை அந்த என்ன ப்ராசஸ்லாம் நம்ம கரெக்டாக அந்த லோட் வந்து ஈவன் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது சர்டன் ஃபோர்ஸ் ஆட் ஆகும். அந்த சர்டன் ஃபோர்ஸ் ஆட் ஆகும்போது ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மெட்டல் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா அந்த மாதிரி கன்சிடரேஷன் நம்ம திங்க் பண்ணணும். சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஈவன் ஒரு இன்ஜின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஈவன் -200 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அந்த மெட்டீரியல் வித்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ மைனஸ் ப்ளஸ் 1000 டிகிரி செல்சியஸில் இருந்தாலும் அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த ஒரு மிஷின் டைனமிக் கண்டிஷனில் இருக்கும்போது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஈவன் ஒரு மெட்டீரியல் வந்து ஃப்ரிக்ஷனல் இருக்கு, ஃப்ரிக்ஷன்னா உரசுது உராய்ஸு. ஸோ ஃப்ரிக்ஷன் இருக்கிற இடத்துல அந்த மெட்டீரியல் எப்படி பிஹேவியர் எப்படி இருக்கும், அந்த மெட்டீரியல் வியர் ஆகுதா டியர் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி கன்சிடரேஷன் இருக்கணும். இனர்ஷியா ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் லைக் இன்ஜினில் எடுத்திங்களா அப்படின்னா பிஸ்டன்ஸ் அந்த கிராங்க் ஷாஃப்ட் கனெக்டிங் ராட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் மெத்தடில் உங்களுக்கு என்ன ஆகும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இப்போ மின்மில் இருக்குது, அந்த மின்மில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அந்த ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இனர்ஷியா வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ அந்த இடத்துல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆட் ஆகும்போது அதோட ஆப்ஜெக்ட் பிஹேவியர் வந்து எப்படி இருக்கு அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அன்பேலன்சிங் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, அன்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய வைப்ரேஷன், மேபி இதனால உங்களுக்கு என்ன ஆகும் வைப்ரேஷன் வரலாம். வைப்ரேஷன் வரும் மெட்டீரியல் வியர் டியர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிடரேஷனில் ஒரு ஃபோர்ஸஸ் வந்து எப்படி ஆட் ஆகுது அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொன்னீங்களா இது கரெக்டாக ப்ராப்பராக அந்த என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் என்னென்னா அன்பேலன்ஸ் ஆஃப் மூவிங் பார்ட்ஸில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், பிரிட்டில் அண்ட் டக்டைல் மெட்டீரியல். ஸோ இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகே, இருந்தாலும் ஒன்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எதுக்காக, ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, பிரிட்டில் அண்ட் டக்டைல் மெட்டீரியல். பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐஸ் கியூப்ஸ் கிளாஸ் இதெல்லாம் எடுத்திங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல். டக்டைலிட்டி மெட்டீரியல் அப்படின்னா லைக் ஸ்டீல் மெட்டல்ஸ் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்டைலிட்டி மெட்டீரியல். இப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுக்கு என்னன்னா யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் யூடிஎம் மிஷின். ஈவன் நீங்கள் காலேஜ் டேஸில் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் லேபில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது என்ன ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, ஒன்று வந்து டென்ஸ்டைல்ஸ் அண்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ராடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ராடு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டென்சில் ஃபோர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நான் ஸ்டென்சில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போதும் என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இங்கே கிராஃப் இருக்குங்களா, அந்த கிராஃப் வந்து அப்படியே இங்கே வந்து பிளாட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 0 to A இது வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட். ஸோ தேர் இஸ் நோ எனி அஃபெக்ட், இதில் ஒரு அஃபெக்ட் இல்லை, தாராளமாக நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த பாயிண்ட் எபோவ் ஏ பி பாயிண்ட் போயிட்டு அப்படின்னா மேக்ஸிமம் எலாஸ்டிசிட்டி. ஸோ உங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது எலாஸ்டிசிட்டி ஆகுது, வேணா பிரேக் ஆகலை. பிரேக்னா பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆகலை. ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. அதே நீங்கள் பி பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிளாஸ்டிசிட்டி ஃபார்ம் ஆக போகுது. இட் பிகின்ஸ் அத வீல்ட் ஸ்ட்ரெஸ், அது இட் பிகின்ஸ் தி பிளாஸ்டிசிட்டி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னா வீல்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வரும், சி பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி பாயிண்ட், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். அதாவது உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பெண்ட் ஆயிடுச்சு, இது வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு போகிற முன்னாடி பாயிண்ட். ஸோ மேக்ஸிமம் இந்த ரோடு இவ்வளோதான் விஸ்டாண்ட் ஆகும். பட் 1 tons ஆஃப் ஃபோர்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் இ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் பிளாட் ஆகும்போது இ உங்களுக்கு என்னன்னா டைரக்டாக உங்களுக்கு ஃப்ராக்சர் பிரேக்கிங் ஆகிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூடிஎம் மிஷினில் இந்த கிராஃபில் இங்கே சைடில் வந்து பிளாட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்னன்னா இந்த ராட் வந்து மேலேயும் கீழே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நல்லா டைட்டாக லாக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டிபெண்ட்ஸ், நீங்கள் இதில் மேக்ஸிமம் டென்சில் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா கீழே ஆப்ஜெக்ட் வச்சுட்டு மேலேருந்து அப்ளை பண்ணுவாங்க, அது வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். நீங்கள் எந்த ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு கிராஃப் வந்து பிளாட் பண்ணி காட்டும். இதில் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் வந்து
கொடுக்கலாம். இந்த டயல் இண்டிகேட்டரில் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல். பிரிட்டில் மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எந்த எலாஸ்டிக் லிமிட் இருக்கும், பிளாஸ்டிசிட்டியும் இருக்காது. டேரெக்டாக உங்களுக்கு என்னென்னா வீல்டு பாயிண்ட் டேரெக்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆயிடும். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆயிடும், ஃப்ராக்சர். பட் பிரிட்டில் மெட்டீரியல் உங்களுக்கு டென்சில் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் டக்டைல் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல். இந்த டக்டைல் பிரிட்டில் கர்வ் இங்கே எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா இந்த யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அந்த மிஷினில் நம்ம டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கிளியர். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம், ஒரு ஷியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்ததுல ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ், நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கேட் பிஸ்கோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.